ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கடல மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கடல மாவு இல்லாமல் நான் இதில் இன்னொரு திங்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா 2 பொருள் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடல மாவு என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் பண்ணும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது கூட ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு சன் டேமேஜ் இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கின்னில் அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் ஈவனாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்துட்டேன். அரிசி மாவு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஏஜிங் ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்க்ரப்பிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் நல்லா ஸ்க்ரப் கூட பண்ணும். ரைஸ் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் ரா மில்க் ஆட் பண்ண போகிறேன். ரா மில்க் உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஸ்கின் ஒயிட்னிங் கூட நல்லது. ஸோ நீங்கள் இதில் பாயில் மில்க் எடுக்கக்கூடாது, ரா மில்க் தான் எடுக்கணும். ஸோ இதில் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன் மில்க். ஸோ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த லம்ப்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா நீங்கள் ஒரு ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். கூட உங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ அதில் நம்ம ரைஸ் ஃப்ளவர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடல மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மில்க் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் மில்க் தேவைப்படும். 3 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதில் கடல மாவு இருக்கிறனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் இருக்கும், இதில் எந்த டேமேஜும் இருக்காது. அரிசி மாவு இருக்கிறனால உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்டன் அப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க் ஆட் பண்ணியிருக்கிறோம். மில்க் உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு எவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மில்க் நீங்கள் எப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது கூட உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ நான் இதில் 3 பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3மே உங்கள் ஸ்கின்னுக்கு மேஜிக்கலாக ரிசல்ட் இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி எடுத்து உங்கள் ஸ்கின்னில் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் மோஷனில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் வைசர் ப்ராப்ளம்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.